பார் அப்படியே இழுத்து விட்டோன்னு வச்சுக்கோயேன், பறந்துடுவேன் எங்கேயாவது. வெளியே போனீங்க சாம. இந்த பதிவை முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் குழந்தைகள்கிட்ட சொல்லவே கூடாத சில வார்த்தைகளை கற்றுக்குவீங்கங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகளை திருத்துறோன்னு சொல்லி தான் சில வார்த்தைகளை விடுறோம். ஆனால் குழந்தைகளை அது ஒருபோதும் திருத்துறதில்ல. அதுக்கு மாறாக குழந்தைகளுடைய ஆளுமையை சிதைக்குது, குழந்தைகளுக்கு கோபத்தை கொடுக்குது, குழந்தைகளுக்கு பயத்தை கொடுக்குது, குழந்தைகளுக்கு கவலையை கொடுக்குது, எல்லாத்துக்கும் மேலே உங்கள் மேலே வெறுப்பை கொடுக்குதுங்க. வாமா வாமான்னு வந்துட்டா இருக்கா நீ அங்கே நிக்கிறது கல்லல ஒண்ணு அழுவாங்க. உண்மையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சிங்க. ஒரு 50 வயது ஆண் கவுன்சிலிங் வர்றார். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க அம்மாவை பற்றி நினைச்சாலே அவருக்கு கோபமாக வருது. அவங்கள்ட்ட முகம் கொடுத்து பேச முடியல, அவங்களுக்கு ஏதோ உதவி செய்ய நினைச்சாலும் மனசு வர மாட்டேங்குது அப்படி சொன்னார். என்ன பிரச்சனைன்னு பார்த்தா சின்ன வயசுல அவங்க அம்மா வாயிலிருந்து அவர் கேட்ட ஒரு வார்த்தைங்க. 5ஆம் வகுப்பு படிக்கும்போது தொடர்ந்து ஒரு வாரம் காய்ச்சல்ல இருந்திருக்கிறார். வீட்டில் அவரை வச்சு அவங்க அம்மா பராமரிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வெளியே அவங்க முத்தம் பெருக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை விட்டுருக்குறாங்க. வீட்டில் கடந்து என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த ஒரு வார்த்தை அவர் காதில் விழுந்துடுச்சுங்க. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாருங்க, 40 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அது காயம் ஆறல. அவர் சாகிறது வரைக்கும் அந்த தழும்பு இருந்துகிட்டே தாங்க இருக்கும். நான் இதை வேணுமணியே சொல்லலையே, தெரியாம கோபத்தில் சொன்ன வார்த்தை தானே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் குழந்தைக்கு உங்களுடைய நோக்கத்தை பற்றிலாம் தெரியாதுங்க. பெரிய ஆட்கள் கூட அந்த வார்த்தைகளை மறந்துடுவாங்கங்க. ஆனால் குழந்தைகளுடைய மனசுல ஒரு வார்த்தை விழுந்தது, அந்த வார்த்தை கொடுக்குற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, ஒரு கடினமான உணர்வு, ஒரு கஷ்டமான உணர்வு, சாகிறது வரைக்கும் மறையாதது பாறையில எழுதப்பட்ட எழுத்து போல அப்படின்னு சொல்றாங்கங்க. தப்பு பண்ணிட்டு அழுவ கூடாது, கட்டிப்பிடி. குழந்தைகளுடைய காதுல விழுற ஒரு வார்த்தை அவங்க மனசுல போய் நிரந்தரமா சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்சிடாங்க. மூளையில நிரந்தரமான பதிவா அவங்க வாழ்நாள் முழுவதும் அது தொடரும். ஆக வரிசையா சில வார்த்தைகளை சொல்றேன். கண்டிப்பா இந்த வார்த்தைகளை நம்முடைய உரையாடல்கள்ல தவிர்த்தே ஆகணுங்க. முதல்ல பாத்தீங்கன்னா, நீ எல்லாம் எதுக்குடா பிறந்து தொலைச்ச அப்படிங்கிற வார்த்தைங்க. அதை ஒட்டிய சில வார்த்தைகள் தான், என் உயிரை எடுக்கிறதுக்கு நீ வந்து பிறந்திருக்கிறான், எனக்கு நீ வந்து பிறந்திருக்கிறான் பார், எதுக்கு பிறந்தானே தெரியல. இந்த மாதிரி பிறப்பை ஒட்டி நம்ம கொடுக்குற வார்த்தைகள் குழந்தைக்கு ஒரு செல்ஃப் ஒர்த்தே எனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுத்துறாங்க. திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட தற்கொலை பண்றதுக்கான அடி உணர்வு இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. ரெண்டாவது நம்ம தவிர்க்க வேண்டிய வார்த்தைகள் லேபிளிங் வார்த்தைகள்ங்க. குழந்தையுடைய சின்ன செயலுக்காக நம்ம அந்த குழந்தையே மொத்தமா லேபிள் பண்றது. லூசு, மக்கு, மடையன், சோம்பேறி, இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள், லேபிளிங் வார்த்தைகள் குழந்தைகள் நம்ப ஆரம்பிச்சிடுங்க. வராண்டா ஏன் பக்கத்துல நீ வர வேண்டாம், நீ அந்த அளவுக்கு நல்ல புள்ள கிடையாது. அதுவும் பெற்றோருடைய வாயிலிருந்து வர்ற எல்லா வார்த்தையுமே கனம் கூடின வார்த்தைகள். குழந்தைகள் அப்படியே நம்ப ஆரம்பிக்கும். அப்போ நான் சோம்பேறி தான், நான் மக்கு தான், நான் ஒன்றுக்கும் உதவாதவன் தான் அப்படி சொல்லி அதை அஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுடாங்க. அப்புறம் நீங்கள் என்னதான் மோட்டிவேஷன் சொன்னாலும், எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் குழந்தைகள் அதுல இருந்து மீண்டு வர்றது சிரமமாகி போவாங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, ஒன்றை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவேன் அப்படிங்கிற வார்த்தைகள் நிறைய வகைகளில் நம்ம வெளிப்படுத்துகிறாங்க. குறிப்பாக கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள் வீட்டில் ஏதாவது சேட்டப் பண்ணிடுச்சுன்னா உன்னை ஹாஸ்டலில் கொண்டு விட்டுருவேன் அப்படிங்கிற வார்த்தை. சின்ன குழந்தைகள்கிட்ட உன்னை யார்கிட்டயா வித்துருவேன், உன்னை விட்டுக்கிட்டு போயிடுவேன், உன்னை அமேசானில் ரிட்டர்ன் போட்டுருவேன் அப்படிங்கிற வார்த்தைகள் ரொம்ப மோசமான வார்த்தைகள்ங்க. நீ வேணாம் போ, வேணாம் போ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் எப்படி மிரட்டினா குழந்தை திருந்திடும்னு சொல்லி, குழந்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நான் செய்த இந்த சின்ன தவறுக்கே அம்மா என்னை விட்டு பிரிஞ்சிடுவேன்னு சொல்கிறாங்க. அப்போ அம்மாவுக்கு உண்மையிலே என் மேலே பாசம் இல்லை போல இப்படி சொல்லி அந்த குழந்தை புரிஞ்சுக்கோங்க. கெட்ட பழக்கம் பழகிட்டு இருக்கான், புடிச்சுக்கோங்க, எங்களுக்கு வேணாம், வெளியே வீசிருங்க, பாத்துக்க ஒழுங்கா நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் ஏதாவது தவறு செய்யும்போது, மோசமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது உனக்கு என்னடா பிரச்சனை அப்படி சொல்லி கேட்கறதுங்க. குழந்தைகள் சில பிரச்சனைகளை செய்கிறது, சில எரிச்சலான உணர்வுகளை வெளிப்படுத்துறது, அவங்களுக்கு மனசுக்குள்ள ஏதோ உங்களை பற்றியோ அல்லது சில செயல்களை பற்றியோ கோபம் கிடக்குது. அதை அவங்களால பேச தெரியல, அதனால அவங்க மோசமான உணர்வுகளால் செயல்களால் வெளிப்படுத்துகிறாங்க. இதை நீங்கள் கவனமாக கேட்டாதானங்க அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியும். உனக்கு என்னடா பிரச்சனை அப்படி கேட்குறதோட நம்ம நிறுத்துறதும் இல்லை, அடிக்கவும் செய்தோடுறோம். அப்போ பிரச்சனையை சரி பண்ணிட்டோமா என்ன? பிரச்சனையை அப்படியே தான் வைக்கிறோம்.
அந்த கோபம் உள்ள கிடந்து டெபாசிட் ஆகி பெருசாக தான் ஆகுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா 10 என்றதுக்குள்ள நீ பல்லு தேய்ச்சிருக்கணும், 3 என்றதுக்குள்ள சாப்பிட தொடங்கி இருக்கணும். இந்த மாதிரி சொல்ற வார்த்தைகள் ரொம்ப மோசமான வார்த்தைகள்ங்க. உங்க குழந்தை சாப்பிடணும்னா சாப்பிட்றான்னு சொல்லணும். கீழ்ப்படியணும், ஒரு செயலை செய்யணும்னா உடனே செய்யறதுக்கு சொல்லணும். 10 எண்ணுவேன் 50 எண்ணுவேன்னு எண்ணிட்டு இருந்தீங்கன்னா எண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். 10 என்றதோட யோசித்து அப்புறம் செய்யறதெல்லாம் கீழ்ப்படிதல். ஒரு செயலை செய்யறதுக்கு குழந்தைய பழக்கணும்னு சொன்னா இந்த கண்டிஷன்ஸ் இல்லாமல் பழக்க ஆரம்பிக்கணுங்க. அல்லது குழந்தை ஒவ்வொரு தடவையும் இந்த கண்டிஷனுக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் 1 2 3ன்னு எண்ணிட்டே இருப்பீங்க, அந்த குழந்தை உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த 9 10 வரும்போது ஓட ஆரம்பிக்கும். இதை ஒரு விளையாட்டுன்னு நினைக்கிறீங்க. அந்த குழந்தை என்ன கற்றுக்குதுன்னு சொன்னால் ஒவ்வொரு தடவையும் மிரட்டும் போது அல்லது கடைசி வரும்போது தான் நான் கீழ்ப்படியலாம். முதல்ல கீழ்ப்படியணுங்கிற மனசு எப்படிங்க உங்கள் குழந்தைக்கு வரும்? அடுத்ததா அதிகமாக இந்த வார்த்தைகளை ஆம்பளை பிள்ளைகள்கிட்ட பயன்படுத்துவாங்க. ஏன்டா பொட்டை பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப மோசமான வார்த்தைகள்ங்க. ஆண்களுடைய மனசில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு, அவங்களுடைய மனவியாதிகளுக்கு பெரிய காரணமே இந்த அழுகை அடக்கிறது தான் சொல்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் ஒன்றிலே கோபமாக வெளிப்படுத்தும், இல்லைன்னா அழுகையில் வெளிப்படுத்துங்க. கோபமாக வெளிப்படுத்தும் போது உனக்கு என்னடா பிரச்சனை அப்படி சொல்லி கேட்டுடுறீங்க. அழுகையை வெளிப்படுத்தும் போது ஏன்டா பொட்டா பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்க. அப்போ அந்த பிரச்சனையை வெளிப்படுத்துறதுக்கு எந்த ஒரு சூழலும் வீட்டில் இல்லையே. ஆக சின்ன வயசில் அழுகை அடக்கப்படுற ஆண் குழந்தைகள் தான் அதிகமாக கோபப்படுற ஆட்களாக மாறுறது. அதிகமாக கோபப்படுற கணவராக, அதிகமாக கோபப்படுற அப்பாவாக மாறுகிற கேரக்டர்கள் இப்படி தான் உருவாகுதுன்னு சொல்கிறாங்கங்க. அழுகை அடக்கப்படும் போது, அழுக மோசம்னு சொல்லப்படும் போது அந்த குழந்தை எப்படி புரிஞ்சுக்குதுன்னு சொன்னால் அழுதா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆக நான் கோபமாக வெளிப்படுத்தணும், கத்தணும், எரிச்சலை கொட்டணும் அப்படி சொல்லி புரிஞ்சுக்குவாங்கங்க. இதை ஒட்டி இன்னொரு வார்த்தை தான் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ யார் அழுதாலுமே அழாத அப்படி சொல்லி அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கும் போதே ஒரு ஸ்டாப் போட்டு நிறுத்துறதுங்க. அது ரொம்ப மோசமான ஒரு பாதிப்பு அந்த குழந்தையோடைய மனசுல கொடுக்குங்க. அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா வெடித்துருவோம். இப்போ பாரு அழுக வேண்டியது அடுத்த வாட்டி அழுது பாரு, தூக்கி தொங்க விட்டுருவேன். ஏய் அழுவாதரா, அடிச்சிருவோம்டா, அழுவாதரா சொல்லிட்டேன். வாயில கை கை வச்சா, வாயில கை வச்சா இல்லையா? அடுத்ததா குழந்தைகள் ஏதாவது உதவி கேட்கும்போது, ஒன்று வாங்கி கேட்கும்போது நீ என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிறியா அப்படி சொல்றதுங்க. வீட்டுல வேலை வைக்கலைன்னா போடக்கூடாது. வேலை வைத்தான் சோறு வரணும், இல்லாட்டினா சோறு எல்லாம் கிடையாது. போய் எனக்கு பள்ளிக்கூடத்தில் என் கூட படித்த ஒரு நண்பன் திடீர்னு பள்ளிக்கூடத்தை விட்டு விலகிட்டாங்க. என்னன்னு பார்த்தா வீட்டில் சைக்கிள் வாங்கி கேட்டிருக்கிறேன். அவங்க இதே வார்த்தை தான் கேட்டிருக்கிறாங்க, நீ என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிறியா, நீ என்ன வேலைக்கா போகிறேன்னு சொல்லி. அப்போ வேலைக்கு போய் நான் வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லி பள்ளிக்கூடத்தை விட்டு அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா. காசு கையில் வர ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அந்த பெற்றோரை மதிப்பானி சொல்கிறீங்க, அவன் போக்கில் வாழ ஆரம்பித்தாங்க. நீ தான் பெரிய ஆளா போய் நாளைக்கு எனக்கு சம்பாரிச்சு போடுறேனியா நீ? காய கொடு, நீ கோபமா பேசுனா நான் உனக்கு சம்பாரிச்சு தர மாட்டேன். நீ கோபமா அன்பா பேசுனா சம்பாரிச்சு தருவேன். ஓ, அன்பா பேசுனாதான் சம்பாரிச்சு தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன். இதான் எனக்கு தெரியுமேடா உன்னை பற்றி, நீ சம்பாரிச்சலாம் எனக்கு தரமாட்டேன்னு. வாங்கி கொடுக்க முடிஞ்சதுன்னா வாங்கி கொடுங்க சந்தோஷமா. அல்லது உங்கள் கஷ்டத்தை அந்த குழந்தை புரிஞ்சுக்கிறது மாதிரி பக்குவமாக எடுத்து சொல்லுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. அதை விட்டுக்கிட்டு இந்த மாதிரி சுடுசொல்களை பயன்படுத்தும் போது குழந்தையுடைய மனசை உடைச்சிடுவீங்க. அடுத்தது குழந்தைகள் சில ஆலோசனைகளையோ கருத்துக்களையோ சொல்லும் போதோ அல்லது அவங்க சில செயல்களை எடுத்து செய்யும் போது அவங்கள மட்டம் தட்டுற வார்த்தைகள்ங்க. போடா இவன் பெரிய கலெக்டரு, முளைச்சு 3 ஏழை விடலை, நீ எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டியா, இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் குழந்தைகளை கண்டிப்பாக காயப்படுத்துங்க. ஆக மேற்கொண்டு குழந்தைகள் உங்கள்கிட்ட எந்த கருத்தும் சொல்லாது, குடும்பத்துக்காக எந்த வேலையும் எடுத்து செய்யாது. ஏன்னா குழந்தையுடைய எல்லா முயற்சிகளையும் நீங்கள் மட்டம் தட்டுற வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்க. அடுத்ததா இதை கூட செய்ய தெரியாதாடா அப்படிங்கிற வார்த்தைங்க. அதை ஒட்டுன சில வார்த்தைகள் தான். என்னத்தை தான் நீ ஒழுங்காக செய்திருக்கிற, நீ கை வைக்கிற ஒன்றாவது விளங்குதா, இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள்ங்க. ஒரு சின்ன செயலை செய்கிறதுக்கு குழந்தை சிரமப்படும் போது அதுக்காக அந்த குழந்தையுடைய மொத்த பர்சனாலிட்டியுமே காயப்படுத்துகிற ஒரு வார்த்தைங்க இது. ஆக இந்த குழந்தை என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், என்னால் எதுவும் ஒழுங்காக செய்ய முடியாது, நான் எது செய்தாலும் விளங்காது, ஆக நான் எதுக்கு எடுத்து செய்யணும், நான் எதுக்கு படிக்கணும், நான் எதுக்கு வேலைக்கு போகணும், என்னால் எதுவும் உருப்படியாக செய்ய முடியாது அப்படி சொல்லி குழந்தை தன்னை பற்றி அவமானமாக மோசமாக உணர ஆரம்பிச்சிடுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க என்னடா சொல்லுவாங்க, இப்படி பப்ளிக் என்ன அவமானப்படுத்தாது, அந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள்ங்க. குழந்தைகள் சில நேரங்களில் பொது இடங்களில் அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவாங்க, கோபத்தை அல்லது அடம் பிடிப்பாங்க.
ஆக நீங்கள் பொது இடத்துல குழந்தையுடைய அந்த மோசமான செயலை தான் சுட்டி காட்டி நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணணுமே தவிர, பொது இடம் மற்றவங்க பார்க்குறாங்க அப்படி சொல்லும்போது மற்றவங்க முன்னால் நடிக்கணும், நல்லபடியாக நடிக்கணும். ஆனால் தனியாக நான் இன்னும் செய்யலை, அந்த மாதிரிப்பட்ட உணர்வு அந்த குழந்தைகள் கற்றுக்கங்க. அடுத்தது ஒரு மோசமான வார்த்தை என்னன்னா, நடிக்காத என்ன அப்படிங்கிற வார்த்தைங்க. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. குழந்தைகள் ஏதாவது ஒரு சோர்வில் அல்லது சில செயல்களை செய்ய பிடிக்கல, பள்ளிக்கூடம் போக பிடிக்கல அப்படி சொன்னால் காய்ச்சல் வர்றது போல், வயிறு வலி வர்றது போலலாம் நடிப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த எமோஷ்னல் பிளாக் அப்படிங்கிறது எல்லா நேரமும் மிஷின் போல் ஒரு குழந்தை ஓடிக்கிட்டே இருக்காதுங்க. கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு சில நேரங்களில் ஒரு சோர்வு வரும், செய்ய மனசு வராது. ஆனால் குழந்தை எனக்கு சோர்வாக இருக்குதுமா, இன்னைக்கு இந்த செயலை செய்ய எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக அடிக்க தான் செய்வீங்க, திட்ட தான் செய்வீங்க. அந்த குழந்தைய புரிஞ்சுக்கிறதுக்குள்ள பக்குவம் நமக்கு இல்லை. ஆக அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா நடிக்குது. இவ்வளவு நேரம் சொல்லி குத்தல, அம்மா கஷ்டப்பட்டு சொல்லி குத்தல. இவ்வளவு நேரம் அம்மா தொண்டை தனியா கத்தி கத்தி சொல்லி குத்தனா இல்லையா உனக்கு? நாளைக்கு உன்னை பாத்துக்கிறேன், உனக்கு எது கேட்டு நீ வேணா பாடுமா, நான் அக்காக்குள்ள சேர்ந்து படிக்கிறோம். இதுதானடா நேத்து சொன்னேன். பெற்றோராக இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த நடிப்புக்கு பின்னால் இருக்கிற உணர்வை புரிஞ்சுக்கணுங்க. குழந்தைக்கு சோர்வாக இருக்குதா, குழந்தைக்கு இன்னைக்கு இதை செய்ய பிடிக்கலையா அப்படி சொல்லி அந்த உணர்வை புரிஞ்சிக்காதா காட்டும்போது அந்த குழந்தைக்கு அம்மா என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படி சொல்லி அந்த ரெஸ்ட்டை போட்டுக்கிட்டு உற்சாகமாக எழும்பி அடுத்த வேலைகளை செய்ய தொடங்குவாங்கங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, அவன் இப்படி தான் அப்படி சொல்லி மற்றவங்கள்ட்ட உங்கள் குழந்தைய பற்றி சொல்கிறது, அல்லது நீ இப்படி தான்டா அப்படி சொல்லி உங்கள் குழந்தைகிட்டே சொல்கிறது. இது குத்துறதுங்க. ஒரு குழந்தையுடைய பர்சனாலிட்டியை தீர்மானம் பண்ணுறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், குழந்தையுடைய பர்சனாலிட்டி அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கிறதுங்க. அடிப்படையாக சில குணங்கள் இருந்தாலுமே கண்டிப்பாக மாற்றத்துக்குரியது. அதனால் குழந்தைகளை நீ இப்படி தான் அப்படின்னு சொல்லி குத்துறதுக்குள்ள ஒரு உரிமையும் பெற்றோருக்கு கிடையாதுங்க. குழந்தைகள் கண்டிப்பாக திருந்துவாங்க, மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, இனி எங்கே திருந்துவான், இவன் திருந்த மாட்டான் அப்படிங்கிற வார்த்தை. எகைன் அஃபர்மேஷன், ஒரு குத்துறது. குழந்தைகள் எந்த ஒரு சூழல்லையும் திருந்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அந்த குழந்தை 5 வயசுலேயும் திருந்தலாம், 15 வயசுலேயும் திருந்தலாம். பொறுமையாக இருக்கணுங்க, தொடர்ந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். குழந்தைக்கு தொடர்ந்து முன்மாதிரியை காட்டிக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு சின்ன வயசுலேயே குத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அவன் இன்னும் திருந்தலாமாமா, அது குழந்தையுடைய மனசில் கண்டிப்பாக பதிஞ்சிடும். அம்மாவே சொல்லிட்டாங்களே நான் திருந்த மாட்டேன்னு சொல்லி. அப்போ திருந்துறதுக்கான எந்த முயற்சியும் அந்த குழந்தை எடுக்காதுங்க. அந்த குழந்தை அப்படியே தான் இருக்கும் அந்த குணத்தில். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, குழந்தைய அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு நீ தாண்டா என்ன டென்ஷன் படுத்தின, இந்த கோபத்துக்கெல்லாம் காரணமே நீ தான் அப்படி சொல்லி அந்த பழியையும் தூக்கி அந்த குழந்தை மேலே போடுறதுங்க. ரொம்ப மோசமான வார்த்தைகள். கண்டிப்பாக நம்ம கோபப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. குழந்தை செய்த தப்பு ஒரு காரணம் அப்படின்னாலும் நம்மளுடைய சோர்வு, நம்முடைய கோபம், நம்முடைய பர்சனாலிட்டி எல்லாம் சேர்ந்து தான் அந்த கோபத்தை பெருசாக்குது. அந்த குழந்தைய அடிக்கணுமா திட்டணுமா அப்படிங்கிறத முடிவெடுக்கிறது நீங்கள் தாங்க. ஆக உங்களுடைய டென்ஷனை கொண்டு கொட்டுறதுக்கான ஒரு குப்பை தொட்டியாக தான் குழந்தைய பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்படி செய்துக்கிட்டு அதோடு விடுறதும் இல்லை, என்னை கோவப்படுத்தினதே நீ தான், நீ இப்படி செய்ததுனால தான் நான் உன்னை திட்டினேன், நான் உன்னை அடித்தேன் அப்படி சொல்லிட்டு அந்த பழியையும் தூக்கி அந்த குழந்தைகள் மேலே போடும்போது குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு காயத்தை அந்த வார்த்தை கொடுத்துருவாங்க. சரி, உங்களை நான் கோவப்படுத்தவே இல்லை அப்படி சொல்லி எந்த வேலையும் செய்யாமல் அந்த குழந்தை மந்தமாயிடாங்க. எதுவுமே செய்யாது. செய்தால் தானே கோவப்படுவீங்க, எதுவும் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி குழந்தை ரொம்ப சோம்பலாக மாற ஆரம்பிச்சிடுங்க. நீ குறும்படாத திட்டினேன். செய்வாங்க. ஆமாடா, குழந்தைங்க குறும்பு தான் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு தடவை சொன்னா நீ கேட்கணும் தானே. சின்ன பிள்ளை தானே. ஆமாடி மிது, நானும் ஒரு 2-3 தடவை சொன்னா நீ கேட்கவே இல்லை. அப்புறம் கோவம் வந்துச்சு, நான் வந்து திட்டேன். அது திட்டுவீங்களா? பின்ன குறும்பு பண்ணா திட்ட தானே செய்வாங்க, வேற என்ன பண்றது. பொறுமையா பேசுங்க, நானே வந்துட்டு பண்ணாம இருப்பேன். அடுத்ததா, ஊமையாடா நீ, வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கிற, வாயை திறந்த முத்து சிந்திடுமா, இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள். நேர்மறையான வார்த்தைகளை பற்றி சொல்லும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், குழந்தைகள் பேசுறதுக்கு தயக்கமாக வந்து நிற்கும் போது சொல்லுப்பா கவனிக்கிறேன் அப்படி சொல்லி இறங்கி வரணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்படி சொல்லும் போதே சில குழந்தைகள் ஒழுங்காக சொல்ல மாட்டேங்குது. இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை விட்டீங்கன்னா குழந்தை எப்படிங்க உங்கள்கிட்ட மனம் திறந்து பேசும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, கம்பேரிங் வார்த்தைகள்ங்க. நீ என் மனம் போல இல்லை, நீ என் தம்பி போல இல்லை, நீ என் தம்பி போல படிக்கலை, நீ அண்ணன் போல சுறுசுறுப்பாக இல்லை, இப்படி அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணிங்கன்னு சொன்னால் அது குழந்தைகளுக்கு மிகப்பெரிய கோபத்தை கொடுக்காங்க. என்ன சுச்சு வெறும் 40 மார்க் எடுத்திருக்கான், உன் ஃப்ரெண்டை பாரு 100க்கு 100 மார்க் எடுத்திருக்கான். அந்த குழந்தைகளுக்கு உங்கள் மேலேயும் கோபம் வருது, யார் கூட கம்பேர் பண்ணீங்களோ அந்த குழந்தைகள் மேலேயும் கோபம் வருதுங்க.
சில நேரங்களில் கோபமாக இருக்கும், சில நேரங்களில் அவனை போல் என்னால் செய்யவும் முடியாது படிக்கவும் முடியாது அப்படி சொல்லி தன்னுடைய சுயமதிப்பை அப்படியே குறைச்சிடுவாங்கங்க. குழந்தைகள் இயல்பாகவே பொருட்களை கலைச்சி போடுதாங்க செய்வாங்க. சின்ன குழந்தைகள் விளையாடுவாங்க, பொருட்களை அங்கங்கே போட்டு போயிடுவாங்க. நீ கை வச்ச ஒன்றும் விளங்காது, வீட்டில் ஒரு பொருள் ஒரு இடத்துல வைக்கிறியா பாரு, எல்லாம் கலைச்சி போட்டுடுறான் அப்படி சொல்லி எரிச்சலை கொட்டும் போது குழந்தைக்கு உங்கள் மேலே ஒரு வெறுப்பு வராங்க. பொருட்களை கலைச்சி போடக்கூடாதா, பொருட்களை விளையாடிட்டு இந்த மாதிரி இடத்துல எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது கற்றுக் கொடுக்கறது. நம்ம கற்றுக் கொடுக்காம கத்துறாங்க. நீ கை வச்ச ஒன்றும் விளங்காது, வீட்டில் ஒன்றையாவது ஒரு இடத்துல ஒழுங்காக வைக்கிறியா, வாங்கி கொடுத்தா ஒரு பொருளையாவது ஒரு நாளைக்கு கையில் வைக்கிற, எல்லாம் உடச்சி தள்ளிடுறா, இந்த மாதிரி சொல்லும்போது குழந்தை நான் எது கை வச்சாலும் விளங்காது, என்னால் எதுவும் பாதுகாப்பாக வைக்க முடியாது, இந்த மாதிரிப்பட்ட ஒரு குற்ற உணர்வும் ஒரு தாழ்வு மனமாக தான் வளருமே தவிர கற்றுக்க மாட்டாங்கங்க எதுவும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய சென்சிட்டிவான உணர்வுகளை மதிக்காமல் குழந்தைய முத்திர குத்துறதுங்க. தொட்டாச்சு நீங்கி எப்போவும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு வார்த்தையை தாங்க மாட்டேங்கிற அழுகு மூஞ்சி. சில குழந்தைகள் நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை பக்குவமாக எடுத்துக்குமா இருக்கும், ஆனால் சில குழந்தைகள் சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு கூட கவலைப்படுவாங்க, அழுவாங்க, கோபப்படுவாங்க, சென்சிட்டிவாக இருப்பாங்க. அது அவங்களுடைய பர்சனாலிட்டி. இதுக்கெல்லாம் போய் ரொம்ப கவலைப்பட வேண்டாமா, இந்த மாதிரி பக்குவமாக சொல்லி தான் திருத்தணுமே தவிர ஒரே அடி அந்த குழந்தையுடைய அந்த பர்சனாலிட்டியை முத்திர குத்த ஆரம்பிக்கும் போது அப்போ எனக்கு ஏதோ ஒரு மன பிரச்சனை இருக்குது போல், என்னால் எதுவும் தாங்கிக்க முடியலை, அம்மாவே சொல்கிறாங்க, நான் ஒரு தொட்டாச்சினிங்கன்னு சொல்கிறாங்க, அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் எதிர்கொள்கிறதுக்குள்ள சக்தி கிடையாது போல் அப்படி சொல்லி குழந்தை தன்னை பற்றி மோசமாக நினைக்க ஆரம்பிச்சிடுங்க. அடுத்ததா ஒன்றால் எனக்கு எவ்வளவு கஷ்டம் பாரு, எப்போ நீ என்னை டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்கிற, உனக்கு வேலை செய்து எனக்கு டயர்டாக இருக்குது அப்படி சொல்லி அந்த குழந்தைய நேரடியாக தாக்குறதுங்க. என்னை பார்த்தா என்ன லூசு மாதிரி தெரியுதா உனக்கு? காலையில எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உன்னை பார்த்துக்கிறதுலே என் ஃபுல் டேவும் போயிடுது. உன்னை குளிக்க வைக்கணும், உனக்கு சாப்பாடு ஓட்டணும், உன்னை தூங்க வைக்கணும். ஒரு நாள் லூஸ் ஆகி சுத்த போறேன் உன்னால நான். அப்போ அந்த குழந்தை என்ன நினைக்கும், நான் இப்போ மதிப்பில்லாதவன் போல, எனக்கு வேலை செய்கிறத பற்றி அல்லது எனக்கு சில உதவிகளை செய்கிறத பற்றி அம்மா எவ்வளவு சலிச்சுக்கிறாங்க, ஆக அம்மாவிட்ட நான் எதுவும் கேட்கக்கூடாது, அம்மாவை மேற்கொண்டு கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படி சொல்லி உங்கள்கிட்ட இருந்து அந்த குழந்தை விலக ஆரம்பிச்சிடாங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத செய்டா அப்படி சொல்கிறது, இதை செய்ய, எதுக்காக செய்யணும், எப்படி செய்யணும் அப்படி சொல்லி எந்த ஒரு கற்றுக் கொடுத்தலும் இல்லாமல் நான் சொல்கிறத செய்டி சொல்லி ஆர்டர் போடுறதுங்க. பயந்து அந்த குழந்தை சில நேரங்களில் ஒரு செயலை செய்யுமா இருக்கும், அந்த பயம் போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த குழந்தை எப்படி நீங்கள் சொல்கிறத எடுத்து செய்யும். ஆக பயத்தினால ஒரு குழந்தைய ரொம்ப நாளைக்கு ஒரு செயலை செய்ய வைக்க முடியாதுங்க. கனெக்ஷன், பாசத்தினால தான் குழந்தைகளை தொடர்ந்து நல்ல செயல்களை செய்ய வைக்க முடியும். ஆக இந்த மிரட்டலை கண்டிப்பாக நம்ம தவிர்த்தே ஆகணுங்க. அடுத்ததா உனக்கு எத்தனை தடவைடா சொல்கிறது அப்படிங்கிற வார்த்தைங்க. குழந்தைகள் ஹோம்ஒர்க் எழுதும்போது சில மிஸ்டேக் போடுவாங்க, சில பொருட்களை பள்ளிக்கூடத்தில் மறந்து வச்சுட்டு வந்துடுவாங்க, திரும்ப திரும்ப சொல்லுவீங்க, ஆனால் குழந்தைகள் மறந்து வந்துடுவாங்க. பெரியவங்க நம்ம மறக்கிறது இல்லையா, பொருட்களை மறந்து வச்சுட்டு போகிறது இல்லையா. குழந்தைகளுடைய புரிந்து கொள்கிற தன்மைக்கு ஏற்ப நீங்கள் பேசணுங்க. சில குழந்தைகளுக்கு ஒரு நேரத்தில் ஒரு செயலை தான் சொன்னால் செய்வாங்க, 2-3 செயல்களை தொடர்ந்து சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகள் குழம்பிடுவாங்க, எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், நீங்கள் சொன்ன சில செயல்களை மறந்துடவும் செய்வாங்க. ஆக அந்த குழந்தைகளுடைய அந்த தன்மையை, அந்த புரிஞ்சு கொள்கிற இயல்பை நீங்கள் தெரிஞ்சிக்காம நிறைய செயல்களை சொல்லும்போது கண்டிப்பாக குழந்தைகள் தவறு செய்ய தான் செய்வாங்க. அதை புரிஞ்சுக்காம உனக்கு எத்தனை தடவைடா சொல்லணும், ஒன்றும் மண்டையில் ஏறாதா அந்த மாதிரி சொல்லும்போது அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய அவமானமும், அதான் அம்மாவே சொல்லிட்டாங்களே, நான் எத்தனை தடவை கேட்டாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன், எனக்கு மண்டையில் ஏறாதுன்னு சொல்லிட்டாங்களே, அப்போ நான் ஏன் முயற்சி எடுக்கணும், இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கணும் அப்படி சொல்லி அந்த குழந்தைகள் பின்வதுங்க ஆரம்பிச்சுடுவாங்கங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா குழந்தை ஏதாவது ஒரு தவறு செய்யும் போது உங்கள் கணவரோட ஒப்பிட்டு சொல்கிறதுங்க. உனக்கு அப்பனுக்கு புத்தி அப்படியே இருக்குடா அப்படி சொல்லும்போது குழந்தை உங்களை வெறுக்க ஆரம்பிக்கும், அப்பாவை அன்பு செய்ய ஆரம்பிக்குங்க. ஏன்னா அவங்க 2 வரையும் நீங்கள் ஒரு கட்சி ஆக்கிட்டீங்க. இப்போ அப்பனை போல நான் இருக்கிறேன் அப்படி சொல்லி, அப்போ அம்மா வந்து எதிரி, எனக்கும் எதிரி, அப்பாவுக்கும் எதிரி அப்படி சொல்லி உங்களை வெறுக்க ஆரம்பிக்குங்க. நான் சொல்கிறத தான் படிக்கணும், நான் சொல்கிறத தான் நீ செய்யணும் அப்படிங்கிற வார்த்தைகள் ரொம்ப மோசமான வார்த்தைகள்ங்க. கட்டாயப்படுத்தி ஒரு பள்ளிக்கூடத்துலையோ அல்லது ஒரு பாடப்பிரிவிலையோ கொண்டு சேர்த்துடுவீங்க. படிக்கிறது அவன் தானே, மனசை உடச்சிக்கிட்டு அந்த குழந்தை நல்லா நிம்மதியாக படிச்சிடும், நல்ல மதிப்பெண் எடுக்கணும் நீங்கள் எப்படிங்க நம்பலாம்? குழந்தைக்கும் தனது படிப்பை, தனது திறமைகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஆற்றல் உண்டுங்க. அதை மதித்து அந்த குழந்தையோட கலந்து பேசி குழந்தையுடைய படிப்பையோ அல்லது அந்த குழந்தை என்ன திறமையில வளரணும் அப்படிங்கிறதைய தீர்மானம் பண்ணுங்க. அல்லது வழிகாட்டுங்க, இப்படி படித்தா இதாகலாம்டா, இதை படித்தா இதாகலாம், இது வழிகாட்டுதல், இதை தான் படிக்கணும், நான் சொல்கிறத தான் எடுக்கணும் அப்படி சொல்லி நீங்கள் ஃபீஸ் கட்டுறதுனால குழந்தைகிட்ட வந்து திணிக்க முடியாதுங்க ஒரு முடிவை. நான் என்ன ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் சொல்லவே மாட்டேன். 2-3 வருஷம் போட்டுமே, அப்புறம் உனக்கா தோணும், என்கிட்ட சொல்லு, அதுக்கு ஒரு வழியை காமிக்கிறேன். உங்ககிட்ட பேசி பேசியே என் தொண்டை தண்ணி இல்லாம போகுதுடா, உங்ககிட்ட பேசி பேசி என் தலை வெடிச்சிரும் போல இருக்கு, தலை வலிக்குதுடா,
உங்களுக்கு பேச தெரியலன்னு அர்த்தங்க. குழந்தைகிட்ட பேசுறது கொஞ்சம் சிரமம். பக்குவமாக திரும்ப திரும்ப பேசணும், குழந்தைக்கு புரிகிறது மாதிரி சொல்லணும். அதை விட்டுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் கத்துன உடனே குழந்தை திருந்திடணும்னு நீங்கள் எப்படிங்க நினைக்கலாம்? குழந்தைகளது உருவத்தை கேலி செய்கிற எல்லா வார்த்தைகளையுமே பெற்றோர் கண்டிப்பாக தவிர்க்கணுங்க. பட்ட பெயர்களை சொல்கிறது, போடா பன்னிக்குட்டி, எரும மாடு, காக்கா மாதிரி இருக்கிற நாய் மாதிரியே சொல்றான் பாருங்க. தின்னுட்டு போறேன், நக்கிட்டு போறேன், பின்னால் போடுறது தூக்கிட்டு ஓடுறேன். இவன் ஒட்டக மாதிரிங்க, ஒரு வருஷத்துக்கு சோத்த முதுகிலேயே வச்சுக்குவான். இந்த மாதிரி எதிர்மறையான வார்த்தைகள், பட்ட பெயர்கள் குறிப்பாக பெற்றோருடைய வாயிலிருந்து வரும்போது அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஒரு காயத்தை கொடுக்காங்க. பள்ளிக்கூடத்தில் ஒரு நண்பன் சொல்லிட்டான் அல்லது ஆசிரியர் சொல்லிட்டார் அப்படின்னாலே அதை மனசுக்குள்ளே போட்டு எவ்வளவு வருத்தப்படுது அந்த குழந்தைங்க. அதே வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போது அந்த குழந்தைக்கு ஆறாத காயத்தை அந்த வார்த்தைகள் கொடுத்துறாங்க. ஒருபோதும் பெற்றோர் குழந்தைகளை பட்ட பெயர் சொல்லி கூப்பிடவே கூடாது. அடுத்ததான், நான் பேசாதவங்கள்ட்ட நீயும் பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறதுங்க. உங்களுக்கு குடும்பத்தில் சிலர் மேலே பகை இருக்கலாம், அண்ணன் மேலேயோ தம்பி மேலேயோ மாமியார் மேலேயோ மாமனார் மேலேயோ. அதுக்காக குழந்தைகிட்டே அந்த பகையை திணிக்க கூடாதுங்க. ஆமாண்டா, அந்த ஆள் புள்ள பிடிக்கிற ஆசாமியே தான். இனிமே அந்த ஆள் கூட பேசுன உன்னை கொண்டு போய் சமுதிரத்தை போட்டுடுவேன். நான் உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு நீ சொல்லியிருக்கிறல்ல, நீ ஏன் பேசுன அப்படி சொல்லி அந்த குழந்தைய கொஸ்டின் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு அதனுடைய ஆளுமையை சிதைக்கிறீங்க. குழந்தை ஒருவேளை மகிழ்ச்சியான குழந்தை, ஒரு சோஷியல் பட்டர்ஃப்ளையாக இருந்ததுன்னா அது எல்லார்கிட்டையும் போய் சகஜமாக பேசுங்க. உங்கள் கோபத்தை உங்கள் பகையை உங்களோட வச்சுக்கோங்க. ஒருபோதும் குழந்தைகள் மேலே அதை கடத்தாதுங்க. வெளியே போகவே கூடாது அப்படிங்கிற வார்த்தைங்க. குழந்தை ஏன் போகக்கூடாது, எப்போ போகக்கூடாது, இந்த மாதிரிப்பட்ட எந்த விளக்கமும் இல்லாமல் மொட்டையே வெளியே போகக்கூடாது. குழந்தைய வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கிறது. வளர்ந்த பிறகும் குழந்தை வெளியே போகிறதுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே போகக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற உணர்வு அந்த குழந்தையுடைய மனசில் பதிஞ்சிடுங்க. அடுத்ததாக நிறைய பெற்றோர் சொல்கிற ஒரு வார்த்தைங்க, ஏன்டா முழிச்சுக்கிட்டே நிற்கிற, ஏதாவது ஒரு செயலை செய்கிறதுக்கு சொல்லியிருப்பீங்க, அந்த குழந்தைக்கு புரிஞ்சிருக்கிறாது, அப்படியே கவனிச்சுக்கிட்டே நிற்கும், ஏன்டா முழிச்சுக்கிட்டே இருக்கிற மக்கு அப்படி சொல்கிறது. குழந்தைக்கு பக்குவமாக சொல்லி கொடுக்கணுங்க. இந்த வார்த்தையை சொல்லும்போது குழந்தை நான் எதுவும் புரிஞ்சிக்க மாட்டேன், எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற ஒரு உணர்வை உள்வாங்கிக்குவாங்கங்க. தான் ஒரு மக்குனியை நம்ப ஆரம்பிச்சுடுவாங்கங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, நான் கிழிச்ச கோட்டை நீ தாண்டக்கூடாது அப்படி சொல்கிறதுங்க. எத்தனை நாளுங்க நீங்கள் கோட்டை கிழிச்சு அந்த குழந்தையை பாதுகாப்பீங்க? ஏய், இங்க நான் தான் கிங், நான் வச்சதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்புன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அப்பதான் உடம்புல ஒரு கீரல் விழாம வெளியே போவேன். தாண்டுனா அம்மா என்ன செய்யறாங்க நீ பார்க்கலாம் அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காகவே தாண்ட ஆரம்பிப்பாங்கங்க. அப்புறம் நீங்க ஒன்றும் செய்ய முடியாது, உங்க கடைசி அஸ்திரமும் உங்கள்கிட்ட இருந்து போயிடும். ஆக கட்டுப்பாடு, மிரட்டல், இப்படிப்பட்ட வார்த்தைகள்னால குழந்தைகளை ரொம்ப நாளைக்கு உங்களோட கட்டி வைக்க முடியாதுங்க. ஆக அன்பான பெற்றோரே, ரியாக்ட் பண்ணுறது ஈஸிங்க, ரியாக்ட் பண்ணி நிறைய வார்த்தைகளை விடுறது ஈஸி. ஆனால் அந்த வார்த்தைகள் ஏற்படுத்துகிற காயங்களை திரும்ப எடுக்கிறது ஒருபோதும் முடியாது, யாராலும் முடியாது. ஆக வார்த்தைகளில் கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி.